அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் இயல் 3க்கான மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தேர்வில் மொத்தம் 50 வினா விடைகள் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தாக்கா நம்ம இயல் 1 இயல் 2க்கு மாதிரி வீடியோ போட்டிருக்கோம், மாதிரி தேர்வு போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தாக்கா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து தமிழ் இலக்கணத்துக்கு மட்டும் ஒரு இயல் வைஸ் ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட், அதுக்கடுத்து 7th ஸ்டாண்டர்ட், அதுக்கடுத்தது 8th ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு இயலில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியிலிருந்து மட்டும் 25 வினாக்கள் அடங்கிய மாதிரி தேர்வு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இயல் வைஸ் பார்க்குறோம். அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இலக்கணத்துக்கு மட்டும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் பண்ணுங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கான கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நோயும் மருந்தும் பாடப்பகுதி இடம்பெறும் நூல் எது? நோயும் மருந்தும் பாடப்பகுதி இடம்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நீலகேசி. ஆப்ஷன் பி நீலகேசி. அடுத்து கொஷின் நம்பர் 2. நீலகேசி எவ்வகை காப்பியங்களுள் ஒன்று? நீலகேசி எவ்வகை காப்பியங்களுள் ஒன்று? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஐஞ்சிறுங்காப்பியங்கள். ஆப்ஷன் பி ஐஞ்சிறுங்காப்பியங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 3. நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டது? நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 10. ஆப்ஷன் சி 10. அடுத்து கொஷின் நம்பர் 4. நீலகேசியின் ஆசிரியர் யார்? நீலகேசியின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆப்ஷன் சி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்து கொஷின் நம்பர் 5. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 3. ஆப்ஷன் பி 3. அடுத்து கொஷின் நம்பர் 6. பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுபவை எவை? பிறவி துன்பத்தை நீக்கும் மருந்துகளாக கூறப்படுபவை எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். அடுத்து கொஷின் நம்பர் 7. பிணி என்பதன் பொருள் என்ன? பிணி என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி துன்பம். ஆப்ஷன் பி துன்பம். அடுத்து கொஷின் நம்பர் 8. ஓர்தல் என்பதன் பொருள் என்ன? ஓர்தல் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நல்லறிவு. ஆப்ஷன் சி நல்லறிவு. அடுத்து கொஷின் நம்பர் 9. தெளிவு என்பதன் பொருள் என்ன? தெளிவு என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நற்காட்சி. ஆப்ஷன் ஏ நற்காட்சி. அடுத்த கொஷின் நம்பர் 10. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது எதை குறிக்கிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உடல் நலத்தின் சிறப்பு. ஆப்ஷன் பி உடல் நலத்தின் சிறப்பு. அடுத்து கொஷின் நம்பர் 11. வருமுன் காப்போம் பாடலை இயற்றியவர் யார்? வருமுன் காப்போம் பாடலை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார். அடுத்து கொஷின் நம்பர் 12. கவிமணி தேசிய விநாயகனார் பிறந்த இடம் எது? கவிமணி தேசிய விநாயகனார் பிறந்த இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தேரூர். ஆப்ஷன் பி தேரூர். அடுத்து கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? கொஷின் நம்பர் 13. கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? இதற்கான சரியான விடை
ஆப்ஷன் சி 36 ஆண்டுகள். ஆப்ஷன் சி 36 ஆண்டுகள். மலரும் மாலையும் என்பது யாருடைய நூல்? மலரும் மாலையும் என்பது யாருடைய நூல்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்து கொஷின் நம்பர் 15. உடல் நலத்திற்கான அடிப்படைகளில் ஒன்று எது? உடல் நலத்திற்கான அடிப்படைகளில் ஒன்று எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உடற்பயிற்சி. ஆப்ஷன் பி உடற்பயிற்சி. காலையும் மாலையும் மேற்கொள்ள வேண்டியது எது? காலையும் மாலையும் மேற்கொள்ள வேண்டியது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நடைப்பயிற்சி. ஆப்ஷன் சி நடைப்பயிற்சி. அடுத்து கொஷின் நம்பர் 17. அதிகமாக உண்பதால் ஏற்படும் முக்கிய தீமை எது? அதிகமாக உண்பதால் ஏற்படும் முக்கிய தீமை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ செரிமான கோளாறு. ஆப்ஷன் ஏ செரிமான கோளாறு. அடுத்து கொஷின் நம்பர் 18. நோய் அணுகாமல் காப்பவை என பாடலில் குறிப்பிடப்பவை எவை? நோய் அணுகாமல் காப்பவை என பாடலில் குறிப்பிடப்படுபவை எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தூய காற்று, நன்னீர், பசித்தபின் உணவு. அடுத்து கொஷின் நம்பர் 19. வையம் என்பதன் பொருள் என்ன? வையம் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உலகம். ஆப்ஷன் பி உலகம். அடுத்து கொஷின் நம்பர் 20. நித்தம் நித்தம் என்பதன் பொருள் என்ன? நித்தம் நித்தம் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நாள்தோறும். ஆப்ஷன் பி நாள்தோறும். அடுத்து கொஷின் நம்பர் 21. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு பயன்படுத்தியது எது? தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு பயன்படுத்தியது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தாவரங்கள். ஆப்ஷன் ஏ தாவரங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 22. தாவரங்களின் எந்த பகுதிகள் மருந்தாக பயன்படுத்தப்பட்டன? தாவரங்களின் எந்த பகுதிகள் மருந்தாக பயன்படுத்தப்பட்டன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வேர், பட்டை, இலை, பூ, கனி. அடுத்து கொஷின் நம்பர் 23. பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்ததற்கான குறிப்புகள் எதில் கிடைக்கின்றன? பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்ததற்கான குறிப்புகள் எதில் கிடைக்கின்றன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி பழந்தமிழ் இலக்கியங்களில். ஆப்ஷன் பி பழந்தமிழ் இலக்கியங்களில். அடுத்து கொஷின் நம்பர் 24. கீழ்கண்டவற்றுள் தமிழர் அறிந்த மருத்துவ முறைகளில் ஒன்று எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மூலிகை மருத்துவம். ஆப்ஷன் ஏ மூலிகை மருத்துவம். அடுத்து கொஷின் நம்பர் 25. உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை எது? உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ யோகம். ஆப்ஷன் ஏ யோகம். அடுத்து கொஷின் நம்பர் 26. கீழ்கண்டவற்றுள் நடைமுறையில் உள்ள மருத்துவ முறை எது அல்ல? கீழ்கண்டவற்றுள் நடைமுறையில் உள்ள மருத்துவ முறை எது அல்ல? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கணினி மருத்துவம். ஆப்ஷன் டி கணினி மருத்துவம். அடுத்து கொஷின் நம்பர் 27. தமிழர் மருத்துவத்தில் மருந்து எதன் நீட்சியாக கூறப்படுகிறது? தமிழர் மருத்துவத்தில் மருந்து எதன் நீட்சியாக கூறப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உணவின் நீட்சியாக கருதப்படுகிறது.
அடுத்து கொஷின் நம்பர் 28. சித்த மருத்துவத்தில் தாவரங்களுடன் மேலும் எவை மருந்தாக பயன்படுத்தப்பட்டன? சித்த மருத்துவத்தில் தாவரங்களுடன் மேலும் எவை மருந்தாக பயன்படுத்தப்பட்டன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, உலோகங்கள் பாஷாணங்கள். உலோகங்கள் பாஷாணங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 29. ஒரே அளவு மருந்து அனைவருக்கும் பொருந்துமா? ஒரே அளவு மருந்து அனைவருக்கும் பொருந்துமா? சரியான விடை ஆப்ஷன் பி, இல்லை. ஆப்ஷன் பி, இல்லை. அடுத்து கொஷின் நம்பர் 30. மருந்து வழங்கும் போது எதை கருத்தில் கொள்ள வேண்டும்? மருந்து வழங்கும் போது எதை கருத்தில் கொள்ள வேண்டும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, வாழ்வியல், உணவு முறை, மரபு வழி முதலியவை. வாழ்வியல், உணவு முறை, மரபு வழி முதலியவை. அடுத்து கொஷின் நம்பர் 31. தமிழர் மருத்துவத்தில் முதல் சிறப்பு எது? தமிழர் மருத்துவத்தில் முதல் சிறப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தனித்துவமான பார்வை. ஆப்ஷன் பி, தனித்துவமான பார்வை. அடுத்து கொஷின் நம்பர் 32. தமிழர் மருத்துவம் எதற்கு இசைந்த மருத்துவமாக கூறப்படுகிறது? தமிழர் மருத்துவம் எதற்கு இசைந்த மருத்துவமாக கூறப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சூழலுக்கு. ஆப்ஷன் பி, சூழலுக்கு. அடுத்து கொஷின் நம்பர் 33. நோய்க்கான சிகிச்சையுடன் மேலும் எதை தமிழர் மருத்துவம் வலியுறுத்துகிறது? நோய்க்கான சிகிச்சையுடன் மேலும் எதை தமிழர் மருத்துவம் வலியுறுத்துகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நோய் மீண்டும் வராமல் வாழும் வாழ்க்கை முறை. நோய் மீண்டும் வராமல் வாழும் வாழ்க்கை முறை. அடுத்து கொஷின் நம்பர் 34. இன்றைய நோய்கள் பெருகுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று எது? இன்றைய நோய்கள் பெருகுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, இயற்கையை விட்டு விலகியது. இயற்கையை விட்டு விலகியது. அடுத்து கொஷின் நம்பர் 35. கீழ்கண்டவற்றுள் நோய்கள் பெருகுவதற்கான காரணமாக கூறப்படுவது எது? கீழ்கண்டவற்றுள் நோய்கள் பெருகுவதற்கான காரணமாக கூறப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மாறிப்போன உணவு. ஆப்ஷன் ஏ, மாறிப்போன உணவு. அடுத்து கொஷின் நம்பர் 36. உலகிலேயே மிகவும் வியப்பானது எது என்று பாடம் குறிப்பிடுகிறது? உலகிலேயே மிகவும் வியப்பானது எது என்று பாடம் குறிப்பிடுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மனித மூளை. ஆப்ஷன் பி, மனித மூளை. அடுத்து கொஷின் நம்பர் 37. மனித மூளையில் சுமார் எத்தனை நியூரான்கள் உள்ளன என்று பாடம் குறிப்பிடுகிறது? மனித மூளையில் சுமார் எத்தனை நியூரான்கள் உள்ளன என்று பாடம் குறிப்பிடுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 100 பில்லியன். ஆப்ஷன் பி, 100 பில்லியன். அடுத்து கொஷின் நம்பர் 38. புத்திசாலித்தனம், படைப்புணர்ச்சி, ஞாபகம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது எது? புத்திசாலித்தனம், படைப்புணர்ச்சி, ஞாபகம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நியூரான்களில் வலைப்பின்னல். ஆப்ஷன் ஏ, நியூரான்களில் வலைப்பின்னல். அடுத்து கொஷின் நம்பர் 39. மூளை மேம்போக்காக எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது? மூளை மேம்போக்காக எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 3. ஆப்ஷன் பி, 3. அடுத்து கொஷின் நம்பர் 40. மூளையின் 3 பகுதிகள் எவை? மூளையின் 3 பகுதிகள் எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. அடுத்து
அடுத்து கொஷின் நம்பர் 41. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவையான குருதியின் அளவு எவ்வளவு? மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவைப்படும் குருதியின் அளவு எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 800 மில்லி லிட்டர். ஆப்ஷன் சி 800 மில்லி லிட்டர். அடுத்து கொஷின் நம்பர் 42. பேசுதல், எழுதுதல், கணக்கிடுதல் ஆகியவற்றிற்கு முக்கியமாக உதவும் மூளையின் பகுதி எது? பேசுதல், எழுதுதல், கணக்கிடுதல் ஆகியவற்றிற்கு முக்கியமாக உதவும் மூளையின் பகுதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இடது பகுதி. ஆப்ஷன் ஏ இடது பகுதி. அடுத்து கொஷின் நம்பர் 43. வடிவங்களை உணர்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் பகுதி எது? வடிவங்களை உணர்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் பகுதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வலது பகுதி. ஆப்ஷன் பி வலது பகுதி. அடுத்து கொஷின் நம்பர் 44. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எது? உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மூளை. ஆப்ஷன் பி மூளை. அடுத்து கொஷின் நம்பர் 45. மனிதனின் நினைவாற்றலுடன் தொடர்புடைய முக்கிய உறுப்பு எது? மனிதனின் நினைவாற்றலுடன் தொடர்புடைய முக்கிய உறுப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மூளை. ஆப்ஷன் ஏ மூளை. அடுத்து கொஷின் நம்பர் 46. பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி எச்சம். ஆப்ஷன் பி எச்சம். அடுத்து கொஷின் நம்பர் 47. எச்சம் எத்தனை வகைப்படும்? எச்சம் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 2. ஆப்ஷன் ஏ 2. அடுத்து கொஷின் நம்பர் 48. பெயரை கொண்டு முடியும் எச்சம் எது? பெயரை கொண்டு முடியும் எச்சம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பெயரெச்சம். ஆப்ஷன் பி பெயரெச்சம். அடுத்து கொஷின் நம்பர் 49. படித்து முடித்தான் என்பதில் படித்து என்பது எது? படித்து முடித்தான் என்பதில் படித்து என்பது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வினையெச்சம். ஆப்ஷன் பி வினையெச்சம். அடுத்து கொஷின் நம்பர் 50. சிறிய கடிதம் என்பதில் சிறிய என்பது எவ்வகை பெயரெச்சம்? சிறிய கடிதம் என்பதில் சிறிய என்பது எவ்வகை பெயரெச்சம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குறிப்பு பெயரெச்சம். ஆப்ஷன் பி குறிப்பு பெயரெச்சம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.